அதாவதுங்க இந்த ரூட் மீடியாவுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரியும். எப்படி மக்களை டைவர்ட் பண்ண முடியும், எப்படி மக்களை முட்டாளாக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு அது தெரியும். அதை செஞ்சுதான் அவங்க வந்து வாக்கு வாங்கி முதலமைச்சர் வழி நகர்ந்திருக்காங்க. இந்த ரூட் மீடியா செய்யற வேலைகள்ல தில்லாலங்கடி வேலைகள்ல இதுவும் அந்த தில்லாலங்கடி வேலையோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்ப இவங்க சொல்ற கதெல்லாம். என்னன்னா திமுக வந்து இது காரணமா இருக்கும், ஏதுக்கு பின்னாடி திமுக தான் காரணமா. ஏப்பா கேட்க திமுக அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த அறிவு கூடமா இன்னும் வரல. எத்தனை தடவை தான் நாங்க சொல்றது, மீண்டும் மீண்டும் சொல்றோம். திமுக அது காரணமா இருந்தாலும் திமுக தகுதி நீக்கம் செய்யறதுக்கான இது வந்து பவர் வந்து திமுக இல்ல. அதுக்கான அதிகாரம் திமுகவிடம் இல்லை. அது வந்து தேர்தல் ஆணையத்தோட சம்மந்தப்பட்டது. அப்ப தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமான அமைப்பு, உங்களுக்கான அமைப்பு மட்டும் இல்ல, திமுகவுக்கு மட்டும் இல்ல, பாஜகவுக்கோ காங்கிரஸுக்கான அமைப்பு இல்ல. தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும். இப்ப திமுக இருந்து ஒருத்தர் அப்படி செஞ்சிருந்தாலும் திமுகவும் உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இதான் கேள்வி. நீங்க உங்களை விட்டுருங்க, நீங்க வந்து பாஜக, நீங்க வந்து தாவேகா, ஆளுங்கட்சி எல்லாம் சரி. திமுக இருந்து யாராவது ஒருத்தர் அப்படி செஞ்சிருந்தாலும் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இது தேர்தல் ஆணையம் எடுக்கின்ற நடவடிக்கை. இதற்கும் திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. அது போற போக்குல இந்த அதிநவீன தாவேகா சப்போர்டர்ஸ் மீடியாலாம் இருக்குது. அது வந்து அப்படியே மைல்டா ஒரு விஷயத்த சொல்லும், ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லாது, ரொம்ப மைல்டா அப்படியே இதெல்லாம் காரணம் திமுக தான், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்கெல்லாம் வந்து இன்னசென்ட் கைஸ், இப்படியேதான் பேசிட்டு கொலை போட்டிட்டு இருக்காங்க. இதனால அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, இனியும் அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து செயல்பட தெரியாது, அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்வினைகள் ஆற்ற தெரியாது. அவர்களுக்கு ஒண்ணு செய்ய தெரியும். என்ன செய்ய தெரியும்? எது காரணமாலும் திமுக தான் காரணம், எது நடந்தாலும் திமுக தான் காரணம். திமுக எளிதா அவர்களால் பழி சொல்ல முடியும், சொல்லி விடுவார்கள். அப்படி சொல்லி 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 ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அது இப்ப வந்து எட்ஜ் ஆயிடுச்சு. அது வந்து அதோட தன்மையை வந்து பிடிச்சிருச்சு, அதோட அதிகபட்ச உச்ச தன்மையை அடைஞ்சிருச்சு. இனி அங்க சொல்ல ஒண்ணும் இல்லை. ஆளுங்கட்சி பான பிறகு இன்னைக்கு வந்து மீண்டும் மீண்டும் திமுக தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லு, மின்வெட்டுக்கு காரணம் நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரு, ஃபீஸ் கேரக்டர் பிடிங்கி போயிட்டாங்க, அதனாலதான் கரண்ட் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி எல்லாம் கருத்தை சொல்லாம மக்கள் வந்து இனியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். இப்ப எல்லாம் கேள்வி கேட்கறாங்க நிறைய பேர், ஏப்பா என்ன திமுக எல்லாம் சொன்ன ரைட்டு, நீதான் ஆளுங்கட்சியானல. இப்ப சொன்னாங்க இல்லையா, கரூர்ல நாங்க கேட்டுட்டே இருக்கோம். கரூர் பிரச்சனையில வந்து திமுக வந்து ஸ்ப்ரே அடிச்சது, திமுக முலாப்பொடி தள்ளிச்சு, திமுக தள்ளி விட்டுச்சு, குண்டு ஊசி வச்சு குத்தியால குத்தி, இப்படி பல கதைகள் சொன்னாங்க. இன்னவரையிலையும் அதுல நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்களா, கரூர் மேட்டர்ல நீங்க ஆளுங்கட்சி ஆயிட்டீங்க, ஏன் இந்த வழக்கு துரித விசாரிக்க கூடாது? நீங்க நாங்களே தான் கேட்கிறோமே, திமுக தான் காரணம், நீங்க நாங்களே கேட்கிறோம், துரித விசாரிங்க, விசாரிச்சு உண்மை வெளியே கொண்டு வாங்க.